வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பாத்துடலாமா? நம்ம ஹீரோ தன்னோட உயிரை பணைய வச்சு சேஷாவோட அப்பாவை காப்பாத்தினது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா ஹீரோ அவளுக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சேஷாவுக்கு தெரிய வருது. ஹீரோ மேல இருந்த கோபம் குறைஞ்சு சேஷாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காதல் வர ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் பெரிய ட்விஸ்டே. சேஷா அடையணும்னு ஜின்னு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்க, புதுசா வந்த லே நாட்டு இளவரச முன்கா ஹீரோவோட தங்கச்சி கூட சேர்ந்து கேவலமான சதி பண்றான். சேஷாவுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவ கூட தப்பா நடந்துக்க முன்கா ரூமுக்குள்ள போறான். வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போய் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கட் பண்ண ஒரு மந்திரி வந்து ராஜா கிட்ட பக்கத்து நாட்டு கூட சமாதானம் போகிறதுக்காக நம்ம நாட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜா என் பொண்ணுங்க யாரையும் நான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. ராஜா கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, இது கிட்டத்தட்ட 100 வருஷமா நம்ம நாட்டுல நடக்கிற ஒரு வழக்கம். ஒருவேளை இதை நீங்க நிப்பாட்டினீங்கன்னா அந்த லே வம்சத்துக்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மந்திரி சொல்ல, அதுக்கு ராஜா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், போரோ சமாதானமோ எதுவா இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் உங்களை எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்ல, கட் பண்ண அந்த பெண்லிங் இளவரசியை காட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆயிருக்குன்னா, அந்த முன்கா வந்து நம்ம தலைவி கிட்ட ஒன்னும் தப்பா நடந்துக்கல, அவன் தப்பா நடந்துகிட்டது அந்த பெண்லிங் இளவரசி கிட்ட. அதாவது என்ன ஆயிருக்குன்னா, அவன் மயக்க மருந்து கொடுக்க போனப்ப நம்ம தலைவி முடிச்சுக்கிறா. அதே நேரத்துல மோயு வந்து அவளை அடிச்சிருக்கா. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆல்ரெடி அவங்க மேல டவுட் இருக்குமே. உடனே நம்ம தலைவி என்ன பண்றா, அவளுக்கு அந்த மயக்க மருந்தை கொடுத்து அவளை அங்க படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவனும் சேஷா நினைச்சு அவ கூட தப்பு பண்ணிருப்பான். கடைசியில பார்த்தா அது அந்த பெண்லிங் இளவரசி. இப்ப இந்த விஷயம் நம்ம அரசருக்கு தெரிய வருது. அரசர் வந்து அவரோட பொண்ணை பயங்கரமா திட்டுறாரு. உடனே அந்த இளவரசன் எங்க உண்மை தெரிஞ்சிட போதுன்னு, அரசி நானும் இளவரசியும் லவ் பண்ணும், அதனாலதான் தப்பு பண்ணிட்டோம், நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அரசர் அது உண்மையான்னு கேட்க, அவளும் வேற வழி இல்லாம அது உண்மைன்னு ஒத்துக்கிறா. சோ வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அரசர் முடிவு எடுக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவையும் நம்ம சேஷாவையும் காட்டுறாங்க. அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. அவ உன்னை மாட்டி விட பார்த்தா, ஆனா அவ வெட்டின குழியில அவளே மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, ஆனா என் அப்பாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, பொண்ணுங்களை வச்சு அமைதி வாங்குறது அவரோட நோக்கம் இல்ல, அது ஒரு கோலத்தனம்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி யூனன் இளவரசிய இப்படிதான் அந்த லே நாட்டுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனாங்க. ஆனா அவ அங்கேயே இறந்து போயிட்டா. அவங்க இறந்து போனதாலதான் அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, உடனே நம்ம சேஷா சரி இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. நான் மறந்துட்டேன், நீதான் கேடியாச்சே, உனக்கு தெரியாம இருக்குமா? கட் பண்ண நம்ம தலைவி மார்க்கெட்டுக்கு போக அப்ப அங்க ஒரு ஃபேனை பாக்குறா. உடனே அந்த ஃபேனை வாங்கலான்னு போகும்போது அந்த வியாபாரி வந்து ஃபேன் வந்து வேற ஒருத்தருக்காக கொண்டு வந்ததா சொல்ல, அந்த வேற ஒருத்தர் வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்னு தான். சேஷா உனக்கு வேணும்னா அது எடுத்துக்கோ, இல்ல இல்ல இது உங்களோடது தானே, நீங்களே இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா அங்க இருந்து போக, அப்ப இதே நேரத்துல நம்ம தலைவன் தூரத்துல இருந்து இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். இளவரசி பாத்தீங்களா, உங்களுக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருச்சு, அது தெரிஞ்சும் அந்த ஜின்னு இளவரசன் பின்னாடியே சுத்துறான். டேய் வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்தா எல்லாரும் ரசிக்கதான் செய்வாங்க, அது ஏன்னா அது ரொம்ப வெளிச்சமா இருக்குல்ல, அதனாலதான் நாம அதை தப்பு சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி தத்துவம் சொல்றான். என்ன தலைவா இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவன் உங்க ஆள சைட் அடிக்கிறான், நீங்க என்னடானா தத்துவம் சொல்றீங்க, அட போங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆங்கவே சொல்ல, கட் பண்ண நம்ம சேஷா வந்து காட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப சடனா யாரோ ஒருத்தங்க அவளை அட்டாக் பண்ண வர, அப்ப நம்ம தலைவிய அவங்க கடத பாக்க, ஆனா நம்ம ஜின்னு வந்து அவங்களை அடிச்சு போட்டு நம்ம தலைவியை காப்பாத்திடுறான். ஆனா வண்டிக்குள்ள பார்த்தா நம்ம சேஷா இல்ல, ஏன்னா அவங்க சேஷாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க கிட்ட இருந்து சேஷாவை காப்பாத்தலான்னு இவன் பின்னாடியே போக, ஆனா அவனுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் சேஷாவை காப்பாத்துறதுக்காக குதிரையில வேகமா போறான். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இதே நேரத்துல நம்ம சேஷாவை கடத்தினாங்களே, அவங்க மேல நம்ம சேஷா என்ன பண்றா, மயக்கிற பொடி யூஸ் பண்ணி அவங்கள மயங்க வைக்கிறா. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருன்னு செக் பண்ண, அப்ப அவங்க கழுத்துல ஒரு டாட்டூவை பாக்குறா. வந்தவங்க எல்லாருமே அந்த லிகானியா இருக்கால அவங்க நாட்டை சேர்ந்த வீரர்கள்னு கண்டுபிடிக்கிறா. அப்ப அங்க நம்ம ஹீரோ வர, அவன் பின்னாடியே நம்ம ஜின்னும் வந்துடுறான். லிசன் வந்தது நீதானு எனக்கு தெரியும், உன் கூட ரொம்ப நாளா சண்டை போடணும்னு எனக்கு ஆசை, நாம இப்ப சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னு வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போட, ரெண்டு பேருமே மாசாதான் சண்டை போடுறாங்க. ஆனா ஜின்னு வந்து நம்ம ஹீரோவை வெட்டிடுறான். அதனால சேஷா என்ன பண்றா, நம்ம ஹீரோவை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறா. அப்ப போகும்போது நம்ம தலைவனோட ஒரு டோக்கன் வந்து கீழே கிடக்குது. உடனே அது ஜின்னு எடுத்து பாக்குறான். இப்ப தலைவி வந்து நம்ம ஹீரோவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்தவன் நான்ஜியா நாட்டோட வீர, அப்படின்னா அந்த லிகானியா தான் இதெல்லாம் பண்ணிருக்கா, அப்படின்னா அன்னைக்கு என்ன கொல்ல வந்தவங்க கூட அவ அனுப்பின ஆளுதான், நான் தான் அதை அவ பண்ணிருக்க மாட்டேன்னு தப்பா நினைச்சிட்டேன், சரி நாம உடனே தலைநகரத்துக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆனா சேஷா வரமாட்டேன்னு சொல்றா. ஏன்னா அவ இங்க வந்தது
வந்ததே ஒரு அபூர்வமான பூவை பாக்குறதுக்கு தான் வந்திருப்பா. அதுவும் அவ பார்க்க வந்த அந்த பூ இருக்குல்ல, அது 100 வருஷத்துக்கு ஒரே முறை தான் பூக்குமா. அதனாலதான் அந்த பூவை பாக்குறதுக்காக நம்ம தலைவி வந்திருக்கா. உடனே 2 பேருமே அந்த பூ இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப நைட் ஆனதும் அந்த பூ வந்து மலர ஆரம்பிக்குது. 2 பேருமே அதை பார்த்து சந்தோஷப்பட கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஜின்னு இருக்கால, அவன் நேரா அரசர் கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். அப்பா, நான் அந்த மாஸ்க் போட்ட அந்த வீரம் கூட சண்டை போட்டேன், ஆனா அது வேற யாரும் இல்ல, நம்ம பட்டத்து இளவரசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அந்த பென்டென்ட்டை காட்டுறான். அப்பா, நம்ம லீசன் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, அவன் யாருக்குமே தெரியாம மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தையெல்லாம் கத்துருக்கான். அது மட்டும் இல்ல, நம்ம நினைக்கிறத விட அவன் திறமசாலி அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல, ஆனா அரசர் வந்து அதை நம்ப மாட்டாரு. அப்ப நம்ம பாட்டிமா வந்து, டேய், லீசன் மேல உள்ள பொறாமையில தானே இப்படி பண்ற, ஏன்னா லீசன் சேஷாவை கல்யாணம் பண்ணிக்க போறான், நீ அந்த சேஷா மேல பைத்தியமா சுத்துற, அதனால தானே இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி பாட்டிமா சொல்ல, அப்ப நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து ஒருத்தன் சொல்ல, உடனே எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்க்க போக அங்க போன நம்ம தலைவர் ரொம்ப வீக்கா இருக்கான். நம்ம அரசர் பதறி போய் என்ன ஆச்சுன்னு கேட்க, அது ஒண்ணும் இல்லப்பா, வெந்நீர் ஊற்றுக்கு போனல, அதான் உடம்பு முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அப்பவும் நம்ம ஜின்னு வந்து, நீ உண்மையிலே அங்கதான் போனியா இல்ல வேற எங்கேயாவது போனியா, அதோட நான் உன் கூட சண்டை போட்டப்ப உன்னோட ஷோல்டர் ஆண்ட வெட்டிட்டேன், அதனால உன் ட்ரெஸ்ஸை கைட்டு அப்படிங்கிற மாதிரி ஜின்னு சொல்ல, அப்ப நம்ம சேஷா வந்து, நீங்க சொல்ற மாதிரி அவரு எங்கேயும் போல, நேத்து முழுக்க அவரு ஏன் கூட தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சேஷா சொல்ல, அதனால ஜின்னால எதுவும் சொல்ல முடியல. உடனே சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண இப்ப ஜின்னு இருக்கால, அவன் நேரா அரசரை போய் பார்த்து நம்ம தலைவனோட அந்த கல்யாணம் இருக்குல்ல அதை நிப்பாட்ட சொல்றான். ஆனா அரசர் முடியாதுன்னு சொல்ல, நீ எதுக்காக ஜின்னு இப்படி பண்ற, இன்னும் சேஷாவை உன்னோட மனைவின்னு நினைக்கிறியா, இங்க பாரு ஜின்னு, சேஷா ஒன்னும் உன்னோட மனைவி இல்ல, அதோட நீ எவ்வளவு தலை சிறந்த வீர, ஆனா இப்ப பாரு உன் நிலைமைய, காதல் உன் கண்ணை குருடாக்கி இருக்கு, இப்படி இருக்காது, எனக்கு பிறந்த பசங்கள்லயே நீதான் திறமையானவன், ஆனா நான் எதுக்காக லீசனு பட்டத்து இளவரசனை ஆக்கணும்னு நினைக்கிறேன், அவனும் கொஞ்ச நாள் தான் வாழ போறான், அதனால அவன் வாழ போற அந்த கொஞ்ச நாள் அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவனுக்கு பிறகு நீ தானே இந்த நாட்டை ஆள போற, அப்படிப்பட்ட நீ இந்த மாதிரி பண்ணலாமா, பொண்ணு பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஒரு வீர மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அரசர் சொல்லி அவனை உடனே சிட்டியோட நுழைவாயில போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. உடனே ஜின்னு வந்து சிட்டியோட நுழைவாயிலுக்கு போறான். அங்க நம்ம நிங்கன் வந்து நம்ம ஜின்ன கலாய்க்கிறான், தேவையாடா ஒரு பொண்ணு பின்னாடி போய் இந்த நிலைமையில வந்து நிக்கிற, நானாவது இந்த நிலைமையில இருக்க, ஆனா நீ என்ன பண்றன்னு எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் கலாய்க்க, இதே நேரத்துல நம்ம லிகனியா வந்து நம்ம கமிஷனர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. இப்ப லிகனியாவை அரெஸ்ட் பண்ண விஷயம் நம்ம லிகனியாவோட வீட்டுக்காரருக்கு தெரிய வர உடனே அவளை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு போறான். அதே நேரத்துல நம்ம அரசர் வந்து லிகனியாவை போய் பார்த்து, ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க, ஏன் இப்படி பண்ணனா, என் அப்பாவை என் அம்மாவை கொல்லுவீங்க, என் நாட்டு மக்களை கொல்லுவீங்க, அப்படி இருக்கும்போது நான் உங்க நாட்டோட வருங்கால ராஜாவை உயிரோட விடுவேன்னு நினைக்கிறீங்களா, பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, நீ தப்பு பண்ணிட்ட, பெரிய தப்ப பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவளுக்கு விஷம் கொடுக்கறாரு. உடனே அவ குடிக்கலான்னு போகும்போது அப்ப லிகனியாவோட வீட்டுக்காரர் அங்க வந்து, அப்பா லிகனியா தெரியாம பண்ணிட்டா, அவளை விட்டுருங்கப்பா, வேணா அவளுக்கு பதிலா என்ன கொன்னுருங்கப்பா அப்படின்னு சொல்லி அவ அந்த விஷத்தை குடிச்சிடுறான். லிகனியா அவளை தடுக்க பாக்குறா, ஆனா லிகனியாவை மீறி அவன் அந்த விஷத்தை குடிச்சிடுறான். ஆனா அப்பதான் தெரிய வருது அவன் குடிச்சது விஷம் இல்ல, வெறும் தண்ணி தானு. அரசர் வந்து லிகனியாவை பயமுறுத்தான் இப்படி பண்ணிருக்காரு. இதே நேரத்துல நம்ம சேஷா இருக்கால, அவன் நம்ம ஜின்ன போய் பாக்குறா, சேஷா உனக்கு இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், பேசாம நாம இங்க இருந்து ஓடி போயிடலாம், இந்த அரசியல் இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நமக்கு வேணாம், நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு சொல்ல, நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, நான் ஒன்னும் உங்க மனைவி கிடையாதுன்னு, உங்க மனைவி வேற நான் வேற, அதோட எப்பவுமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஷா அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ண அரண்மனை வெளியில ஒருத்த வந்து அரசரோட போர் முழுச அடிச்சு, அரசே அரசாங்க தேர்வுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இப்ப இந்த விஷயம் நம்ம ராஜாவுக்கு தெரிய வருது. உடனே அது உண்மையானு கண்டுபிடிக்க அரசு தேர்வுல பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வந்தாங்களே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவர் ஒரு கேள்வியை கொடுத்து அந்த கேள்விக்கான பதில எழுத சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அதுக்கான பதில் எழுத தெரியல. அப்பதான் அவன் சொன்னது உண்மைனே அரசருக்கு தெரிய வருது. உடனே அரசர் அவங்க கிட்ட கேக்குறாரு, உனக்கு இந்த சாதாரண கேள்விக்கு பதில் எழுத தெரியல, அப்படி இருக்கும்போது நீங்களா எப்படி இந்த அரசாங்க தேர்வுல முதல் இடத்துக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அவன் உண்மையை கக்கிடுறான். அதாவது என்ன ஆயிருக்குன்னா, அரசு தேர்வுக்காக உருவாக்குன அந்த கொஸ்டின் பேப்பரை யாரோ காசுக்காக வித்திருக்காங்களாம். அதை வச்சுதான் இவங்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறதா சொல்ல, உடனே அரசர் என்ன பண்றாரு, எல்லா அமைச்சர்களையும் உடனே வர வைக்கிறாரு. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிருக்கீங்க, இந்த நாட்டால மகாராஜான்னு நான் ஒருத்தர் இருக்கேன், என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா, சரி இந்த கேஸ யாரு விசாரிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அரசர் கேட்க, ஆனா அங்க இருக்கிற ஒருத்தர் கூட வாயவே திறக்க மாட்டாங்க. எல்லாருமே
பயத்துல இருக்க. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க போல. அப்ப நம்ம தலைவன் வந்து அந்த கேஸ எடுத்து நடத்துறதா சொல்றான். அரசரும் அவங்கிட்டயே அந்த கேஸ ஒப்படைச்சிடுறாரு. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட்